சார், இப்போ தென்னிந்தியாவில் வந்து பாஜகவோட ஓட்டு சதவீதம் வளர்ந்துருந்தாலும் வட இந்தியா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும், ஏன் அயோத்தி இருக்கிற கோயில் இருக்கக்கூடிய இடத்துலேயே கூட வந்து பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கு. மோடியே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா போன 4 லட்சத்துக்கு மேலே ஜெயிச்சாரு. ஸோ இது வந்து அங்கே வட இந்தியாவில் பாஜகவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்க மாதிரி இல்லை சார். அதாவது நீங்கள் 36 கட்சிகள் சேர்ந்து ஒருத்தரை மட்டும் காலி செய்யணும்னு செய்கிறீங்க. நீங்கள் அயோத்தி கோயில் கட்டின இடத்துல நாளைக்கு ராமரை நாங்கள் கொண்டாந்து பிரதிஷ்டம் பண்ணோம்னா செஞ்சோமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கணும்னு செய்யலை. இந்த கோயிலில் இந்த ஏரியாவில் நான் கோயில் கட்டித்தரேன்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா அது ஓட்டு அரசியலுக்காக நான் கோயில் கட்டித்தரேன்னு இல்லை, என்னுடைய நம்பிக்கைக்காகவும் என்னுடைய கடவுளுக்காகவும் அந்த இடத்துல நான் திரும்பி கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக செஞ்சது. நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம்மில் கை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துலலாம் நாங்கள் நாளைக்கு பெருமாறியாக வந்திருக்கணும். நியாயமாக ஜனநாயகப்படி நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேர்தலை கொண்டுட்டு வந்திருக்கோம். அதில் உண்மையான வெற்றிகளை நாங்கள் வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் நேர்மையாக அரசியல் செய்கிறோம். மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. நாளைக்கு இந்திரா காந்திக்கு இல்லாதது, நாளைக்கு இதற்கு முன்னாடி எந்த பிரதமருக்கும் இல்லாத ஒரு தகுதியை வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ச்சியாக 3வது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காருங்கிறப்ப இது மக்களோட சான்று தான். பெரிய இடங்கள்ல இல்லைனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய கர்நாடகாவில் கடந்த முறை எங்கள் மாநில தலைவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். அங்கே நாளைக்கு சட்டமன்றத்தில் தோற்றுச்சுன்னு சொன்னீங்க. இந்த தடவை கர்நாடகாவில் பெருவாரியான நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிருக்கோம். தெலுங்கானாவில் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் வெறும் வட இந்தியா கட்சிகள் வட மாநிலத்தில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு பாஜக ஆட்சி சொல்கிறது போக இன்னைக்கு கர்நாடகா, தெலுங்கானா, கேரளாவில் ஒரு எம்பி முதல் முறையாக வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்கிற சூழ்நிலையில் இருக்கிறப்ப நாங்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்து கொடுக்குறோம். எல்லா மக்களும் சமமாக பார்க்கிறோம். எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக தான் பாரத பிரதமர் மோடி இருக்கிறார். அதிமுக கட்சி தமிழகத்தில் வந்து பாஜகவோட நிறைய நிர்வாகிகள் மேலே வந்து தமிழிசை அவர்களே வந்து குற்றப்பின்னணி இருக்கவர்களை கட்சியில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்களுமே வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க ட்வீட்டில். இது என்ன காரணம், இது என்ன சலசலப்பு? ஏன்னா அவங்க வந்து ஒரு சில இடங்களில் வந்து தேசிய கட்சிக்கு எதிராகவே பேசுகிறாங்கன்ற மாதிரி அதில் சொல்லியிருக்கீங்க. சார், இது தேசிய கட்சின்னு இல்லை. அதாவது இப்போ நான் அதற்கு பதில் சொல்வதுமே என் கட்சி கட்டுப்பாட்டை மீடுவதாக அர்த்தங்கிற மாதிரி அதை ஒரு மாண்பை ஒரு முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டும். பொது ஊடகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச வேணாமே. அப்படி ஒருவேளை அவங்க இருக்குன்னு சொன்னால் கூட அதற்கு சொல்வதற்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதற்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் எல்லாருமே சரி. இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழிசை அக்கா மிகவும் நெருக்கமானவர். என்னுடைய மகனுடைய முதல் திருமணத்தில் அப்போ திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் பயங்கர போர் நடக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நான் திமுகவில் இருக்கிறப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட முறையிலே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான அக்கா, என் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர்கள். ஆனால் கட்சி ரீதியாக பார்க்குறப்ப இப்போ நான் அவங்ககிட்ட என்ன நெருக்கம் இருந்தாலும் நான் அவங்க தலைவராக இருக்கிறப்ப பாஜகவுக்கு வரல. நான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஈர்த்து வந்தேன். அவர் தான் தலைவருங்கிறப்ப யார் தலைவரோ அவருக்கு ஒரு உடன்பாடு, ஒரு பிரியம், கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா திமுகவினர் நாளைக்கு கழுத்தில் வந்து ஒரு ஆட்டுக்கு எங்கள் தலைவரோட படத்தை போட்டு நாளைக்கு அருவாள் வச்சு வெட்டுறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைங்கிறத மீறி தமிழிசை அக்கா அதுக்கு எங்கேயாவது பத்திரிகையாளர்கள் முன்னாடி கண்டனம் தெரிவித்தாங்களா? அவங்கள பரட்டன்னு சொன்னது கோவம் வருது. ஆனால் ஒரு மாநில தலைவர் ஃபோட்டோவை கழுத்தை போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்களா? அப்போ அது மாதிரி நீங்கள் கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில் நீங்கள் நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கலை? அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும்? அப்படி பேசணுன்னாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்டுப்பாடோட அதை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய காலகட்டத்தில் உண்மையிலே அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக குற்ற பின்னணி இருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்கிறேன். இதை நாளைக்கு ஒரு வேளை தமிழிசைக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடுறேன். எங்கள் தலைவர் மாநில தலைவராக இருக்கிறப்ப ஒரு குற்ற பின்னணி வழக்கக்கூடியவரை கட்சியில் சேர்த்தாங்க அப்படின்னு கணக்கு காட்டுட்டோம். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அது நடந்ததுங்கிறது முன்னாள் மாநில தலைவர்கள் இருந்த சூழ்நிலையில் தான். அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை குறை சொல்வதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு உண்டான பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். பாஜகவுடைய மாநில தலைவராக தமிழிசை வரப்போவதாக வந்த ஒரு தகவல், அதனால தான் இந்த வார்த்தை போகிறா சார். சார், 2027 வரைக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவராக தொடருவார். 26இல் நான் முதல் நாள் சொல்ல ஆரம்பித்தேன்னா அதே தான் இப்பயும் சொல்கிறேன். 2026இல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தான் வருவார். அது வரைக்கும் எந்த மாநில தலைவருக்கு வாய்ப்பும் கிடையாது. முதலமைச்சர் சேருக்கு இங்கே வேக்கன்சியும் கிடையாது. அவர் தான் ஃபில்அப் பண்ண போகிறார். சார், மதுரையில் வந்து வேட்பாளர் வந்து சரியாக வாக்கு கேட்க போகலன்னு பாஜக வந்து பெரிய குற்றச்சாட்டு இருக்குது சார். ஏற்கனவே அவருக்கு எனக்கு வாக்கியாத்துக்கிறாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது. 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு 7 இடங்கள் பாஜக சிறப்பாக செயல்பட்ட இடங்களில் மதுரையும் ஒன்று. நிர்வாகிகள் ரொம்ப திறன்பட செயல்பட்டிருக்காங்க. மாவட்ட தலைவர்களுடைய பணிகள் சிறப்பாக இருந்திருக்கு. நான் இப்போ அண்ணன் மண்டல் தலைவர் கருப்பையான சொல்கிற மாதிரி
அவருடைய மண்டலில் தனிப்பட்ட முறையில் நாளைக்கு பெருவாரியாக வாக்கு வாங்கின மாதிரி அடிப்படை தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மதுரையில். மேலும் இது மாதிரி மற்ற மாவட்டங்களையும் முன்னிலைப்படுத்தணும். வேட்பாளருங்கிறத விட ஃபீல்டு ஒர்க் இருக்கணும் சார். அதற்கு உண்டான மதுரையில் இருந்துச்சு. அது மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இருக்கும். நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.